पित्रे ब्रह्मोपदिष्टे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமः. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயபூர்வமான இனிய நல்வாழ்த்துக்கள். வியாசர் என்ற முனிவரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். வியாச பகவான் உபனிஷத்துக்களுடைய கருத்துக்கள் என்ன என்று நாம் தெரிந்து கொள்வதற்காக பிரம்மசூத்திரங்கள் என்று சூத்திரங்களாக சுருக்கமாக அருளி செய்தார். அது வியாசர் செய்த பெரிய உதவிகளிலே ஒன்று. மகாபாரதம் அருளி செய்தார். 18 புராணங்களை தொகுத்து கொடுத்தார். பிரம்மசூத்திரங்களை வழங்கினார். வேதவியாசர் என்று அவருக்கு பெயர். அவர் உபனிஷத்துக்களுக்கு மட்டும் பொருள்களிலே குழப்பம் வராமல் இருக்க சூத்திரம் தருவானேன். உபனிஷத்துக்கு கீழே உள்ள வேத பகுதிக்கு ஏன் அவர் சூத்திரம் வரவில்லை? அதை தன்னுடைய சிஷ்யனான ஜெய்மினி கிட்ட ஒப்படைச்சிருந்தார். ஜெய்மினி வேதத்தின் உபனிஷத்துக்கு கீழ்ப்பட்ட பகுதிகள், அவைகள் நிறைய சடங்குகள், ரிச்சுவல்ஸ் சொல்லியிருக்கு. சடங்கர் என்றே சில பேர் சடங்குகள் செய்து சடங்குகளே மூழ்குவர்கள். வேதத்திலே பல சடங்குகள். பணம் வேணுமா, சீக்கிரம் பணம் வேணுமா, வாயு பகவானை குறித்து இந்த வேள்வி செய், உடனேயே விரைவாகவே பணம் வரும், வாயுதான் விரைவாக செயல்படுவோன் என்று ஒரு தேவதையை அறிமுகப்படுத்தி அந்த தேவதையை குறித்து வேள்விகள் செய்தால் அந்த வேள்வி நமக்கு பயனை தரும் என்று பல வேள்விகளை வேதம் சொல்லுகிறது. இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்த ஜெய்மினி முனிவர் வியாசருடைய சிஷ்யர் தான் அவர். அவர் இந்த சூத்திரங்களாக மீமாம்சை என்று, கர்ம மீமாம்சை என்று வேதத்தின் கர்மகாண்ட பகுதிக்கு என்ன கருத்து என்பதை உணர்த்துவதற்கு எழுதிய சூத்திரத்தில் அவர் இப்படி சொல்கிறார் என்று பலருக்கு புரியும்படியான கருத்துக்கள் வந்தது. அது என்னன்னா, இந்த சடங்குகளே பலன் தருகின்றன. சடங்குகளே பலன் தருவதுன்னா என்ன அர்த்தம்? வாயுவை குறித்து இந்த வேள்வி செஞ்சால் அவனுக்கு பணம் வரும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. இடையிலே வாயு திருப்தி அடைந்து இந்த பலனை தருகிறார் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறது உண்மைதான். ஆனால் வாயுன்னு ஒருத்தன் அவன் இதனால் திருப்தி அடைகிறான், திருப்தி அடைஞ்சு கொடுக்குறான் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வார்த்தை தான். இந்த சடங்கு சொன்னால் அந்த சடங்கு பலனை கொடுத்துரும் அப்படின்னு சடங்கே பலனை தருவது என்று ஜெய்மினி கருதினார். ஜெய்மினுடைய கருத்து என்னென்னா, சுவிட்சை போட்டால் லைட் எரியிறது. சுவிட்சை போட்ட உடனே அந்த சுவிட்ச் போட்டதை கண்டு திருப்தி படைந்து இப்போ லைட் எரியட்டோன்னு யாராலும் ஆர்டர் போடுறாங்களா? கிடையாது. ஆகையினால் எப்படி சுவிட்சை போட்ட உடனே லைட் எரியுமோ அப்படி ஒரு சடங்கு செய்தால் அதுக்கு பலன் நிச்சயம் வரும். அந்த சடங்கை சரியானபடி செய்தால், மழை வேண்டும் என்று சடங்கு செய்தால் அந்த சடங்கிலே உள்ள மந்திரங்களை முறைப்படி சொன்னால், அதனால் இப்போ சயின்டிஃபிக்காக சொல்கிறேன்னு சில பேர் சொல்கிறாங்க, அதற்கால சில வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அது உடனே பலனை கொடுத்துருது அப்படின்னு அவர் கருதினார். அது வியாசருக்கு அது உடன்பாடு கிடையாது. வேதம் மெனக்கெட்டு வாயு என்று ஒருவர் இருக்கிறான், அவன் திருப்தி அடைந்து அருள் செய்கிறான் அப்படின்ற வார்த்தை சொல்லும் பொழுது அதை அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் சொல்லணும்? ஜெய்மினி சொல்கிறார், அப்படி தான் சொல்லணும். அவர் திருப்தி அடைந்து கொடுப்பார் என்றால் சில பேரை கண்டால் எனக்கு பிடிக்கலன்னு கொடுக்காமல் விட்டுருவார். அவர் பெரிய சிக்கல். இது ஒருத்தர் திருப்தி அடைஞ்சால் தான் நமக்கு பலன் தருவார். அப்படின்னா ரேஷன்ஸ் கடைக்கு போகிறோம், அந்த ரேஷன் கடையில் உள்ளவர் நம்ம கண்டா பிடிச்சா தான் பொருள் கொடுப்பார்னா அப்புறம் நம்ம ரேஷன் கார்டுக்கு என்ன வேல்யூ? அவருக்கு பிடிக்கல, அதனால் நம்மளை எதையான்னு சொல்லி விரட்டி விடலாம், அது வேறு விஷயம். ஆனால் உண்மையிலேயே என்ன கார்டை ப்ரொடியூஸ் பண்ணால் உடனே அவர் கொடுக்கணும். அதனால் செயல்வி செய்தால் உடனே பலன் கிடைக்கணும் என்று சொல்லணும் என்று ஜெய்மினி பகவானுடைய கருத்து.